ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பிரியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். பணம் இது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை இல்ல. இன்றைய காலகட்டத்துல பணம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ஒரு காலத்துல ஒரு பழமொழி உண்டு. பணம் பத்தும் செய்யும், பணம் பாதாளம் வரையும் பாயும். இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதான். பணம் இல்லாத மனிதன் அரை மனிதன். ஆடை இல்லாத மனிதன் கூட இன்னைக்கு முழு மனிதனா இருக்கிறான். ட்ரெஸ்ஸே இல்லாம போறது ஃபேஷன். ஆனா பணம் இல்லாம இருக்கிறவன இந்த உலகமே மதிக்காது. அப்படிப்பட்ட இந்த பணம் ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். பணத்தை தாண்டி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட பணம் என்பது ரொம்பவே அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கு இன்றைய தேதியில. இப்போ பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு சாமானிய மனிதன் முதல் கோடீஸ்வரன் வரை ஒவ்வொரு முறையிலுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பணம் இருக்கிறவனும் மேலும் பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கான், இல்லாதவனும் உழைச்சிக்கிட்டே இருக்கான். இங்க இருக்கிற ஒரு ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பணத்தை ஈர்ப்பதற்கான, பணத்தை நாம் கையாண்டு எப்போதுமே பணம் நம்மிடம் புரளுவதற்கான ஒரு 10 விதமான ரகசிய முறைகளை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பணம், இந்த பணத்தை எவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும் சம்பளமாக நம்ம பெறுவதை பல நேரங்கள்ல நம்ம கிட்ட மிச்சம் வச்சுக்க முடியாது. காரணம் என்னன்னா, வெறும் ஊதியத்துக்காக உழைக்கிறவர்களால பணத்தை சேமிக்க முடியும். இந்த ரகசியத்துல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உழைச்சா பணம் கிடைக்கும். ஆனா அந்த உழைப்புல ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருந்தா பணம் மேலும் பெருகும் அப்படின்றதுதான் கான்செப்ட். இந்த முதல் ரகசியத்துல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே உழைக்க தயாரா இருக்கிறோம். ஆனா நம்ம பார்க்குறோம், தொழிலாளர்கள் இருப்பாங்க. அந்த தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா கூலி ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப காலமாவே ஒரு நபர் கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூலி வேலை தான் செஞ்சாரு. இன்னைக்கும் அவர் கூலி வேலை தான் செய்யறாரு. ஏன் அவரோட வாழ்க்கை தரம் உயரல? அதுவே அவருடைய நண்பரா இருந்தவர், அவர் போலதான் கூலி வேலைக்கு ஆரம்பிச்சாரு, கூலி வேலைக்கு போனாரு. ஆனா இன்னைக்கு அவர் ஒரு பெரிய முதலாளியா இருக்காரு. 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனா ஒருத்தர் கூலியாளாவே இருக்கிறாரு, ஒருத்தர் முதலாளியா ஆயிட்டார். என்ன வித்தியாசம்? கூலியாளாவே இருக்கிறவர் சம்பளத்துக்காக மட்டுமே வேலை செய்கிறார். வேலை செஞ்சா சம்பளம் வரும்ன்ற அந்த நிலையோடு அவர் வேலை செய்கிறார். வேலைக்கு போனா சம்பளம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அந்த பணத்தை அவர் செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரோட மகிழ்ச்சிக்காகவும் பொதுவான எல்லா செலவுமே அவர் அந்த சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணணும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு அவர் கான்செப்ட். ஆனா இன்னொரு நண்பர் தொழிலதிபர் ஆனார்ல, அவர் அந்த சம்பளத்துல, ஊதியத்துல பங்கு பிரிச்சு ஒரு குறிப்பிட்ட ரூபாயை அவருடைய குடும்ப செலவுக்கும், குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகையை சேமிப்பாகவும், குறிப்பிட்ட ஒரு தொகையை அந்த இன்னும் சில முதலீடுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல போட்டார். அதன் வாயிலாக அவர் குறுகிய காலத்திலேயே அவருடைய சேமிப்பும் அவருடைய முதலீடுகளும் அவரை பணக்காரராக்கிச்சு. அதனால உழைப்பதனால மட்டுமே ஒருத்தவர் உயர்ந்துட முடியாது. கடின உழைப்பாளியால மட்டுமே உயர்ந்துட முடியாது. உழைப்பு தேவைதான். அதே சமயத்துல இன்டெலிஜென்ட், அந்த இன்டெலிஜென்ட் இருக்கணும். அதாவது எப்படின்னா, ஸ்மார்ட் ஒர்க், ஒர்க் வேற, ஸ்மார்ட் ஒர்க் வேற. ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ற பட்சத்துல நாம் விரைவாக நம்முடைய இலக்கை எட்ட முடியும் அப்படின்றதான் அந்த டாபிக்கோடைய ஒரு விஷயம். இதுல 2வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் என்பதை சேமிக்க மட்டும் வச்சுக்கூடாது, பணத்தை முதலீடாக செய்யணும். இப்ப நம்ம சொன்ன கதையில பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சேமிக்கவும் இல்லை, செலவே செஞ்சுட்டு இருந்தார். அதனால அவர் கடைசி வரைக்கும் தொழிலாளியவே இருந்தார். இன்னொருத்தர் சேமிக்கவும் செஞ்சாரு, பணத்தை முதலீடவும் செஞ்சார்.
இதே விஷயம் தாங்க இந்த விஷயம். பணத்தை சம்பாதிச்சால் கண்டிப்பாக அதை வரையறைத்து குறிப்பிட்ட தொகையை சேமிப்பாக எடுத்து வச்சிடணும். இன்னொரு குறிப்பிட்ட தொகையை நமக்கு நீண்ட கால முதலீடுகள்ல, பங்குகள்ல நம்ம அதை டெபாசிட் பண்ணிடணும். சேமிக்கிற பணத்தை குறிப்பிட்ட ஒரு காலத்துல எடுத்து மீண்டும் அதை முதலீடாக ஆக்கணும். இப்படி அறிவு சார்ந்த விஷயத்தோட சேமிப்பையும் முதலீட்டையும் செய்கிற பட்சத்தில் பணம் பல மடங்கு பெருகும். மூணாவதா பார்த்தீங்கன்னா, பணம் என்பது ஒரு மைண்ட் செட். பணம் என்பது ஒரு மனநிலை அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். பணத்தை நினைக்கிறவன் பணத்தை பெறுகிறான். பணத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறவனால மட்டும்தான் பணத்தை ஈர்க்க முடியும். எதிர்மாறான சிந்தனை கொண்டவனால நம்மளால அந்த பணத்தை பெற முடியாது, நமக்கு அவ்வளோதான், நம்மளால அதிகமாக சம்பாதிக்க முடியாது, நம்மளுக்குன்னு பணம் வராது, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு யார் ஒருத்தன் நினைக்கிறானோ அவனுக்கு பணம் வரவே வராது. நேர்மறை சிந்தனை தான் பணத்தை ஈர்க்கிறதுக்கான வழி. உங்களுக்கு எந்த ரூபத்திலாவது பணம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கு நேர்மறை எண்ணம் என்பது ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. நீங்க என்னதான் சேமிச்சாலும், என்னதான் முதலீடுகள் செய்யணும்னாலும் அதற்கு அடிப்படை ஆதாரமாக பணத்தை சிந்திக்கிற ஒரு மனநிலை வேணும். அதான் மைண்ட் செட். இதெல்லாம் செய்யணும்னு சொன்னா உங்க மனசுல அந்த பணத்தை சேமிக்கணும், அதை இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும்ல. அந்த எண்ணங்களை மனசுல கிரியேட் பண்ணணும். பணம், நான் அதிகமாக பணத்தை பெறுகிறேன் அல்லது அதிகமாக பணம் சம்பாதிக்கிறேன், என்னிடம் அதிகமாக பணம் இருக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ற பட்சத்தில் மட்டும்தான் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். நாலாவதா பார்த்தீங்கன்னா, பணம் என்பது ஒரு கருவி, அது டூல். அந்த கருவியை நமக்கு தான் சாதகமாக பயன்படுத்தணுமே தவிர பணத்தின் பிடியில் நாம சிக்கிவிடக்கூடாது. இதுதான் முதல் விஷயம், முக்கியமான விஷயம். இப்போ பல முறைகளை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிச்சாச்சு. பணத்தை சம்பாதிச்சு பணம் இஷ்டத்துக்கு தாம் தூம்னு செலவு பண்றேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அது போல இல்லாமல் பணம் நமக்காக படைக்கப்பட்டது, பணத்திற்காக நாம இல்லை. அது மட்டும் இல்லை, ரொம்பவே அதீதமான கஞ்சத் பிஸ்னாரித்தனமாக பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி பணத்தை சேர்க்கணும்னு மட்டுமே பணத்திற்கு அடிமையாகி விடுவது. இப்படி பணத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது. பணம் தான் நமக்கு அடிமையா இருக்கணும். நாம தான் அந்த பணத்தை செலவு பண்ணலாம், பண்ணக்கூடாது முடிவு பண்ணணும். அந்த ஒரு கண்ட்ரோலை நம்ம கிட்ட வச்சுக்கணும். பணத்தின் கண்ட்ரோலுக்கு நாம போகக்கூடாது, நம் கண்ட்ரோலுக்கு தான் பணம் இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கு. அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல பல பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க, பல விதங்கள்ல சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதை மல்டிப்ளை பண்றாங்களா, அதை பெருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அது சில பேர் தான் செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம உலக நாடுகளில் பணக்காரர்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பணத்தை பெருக்கியவர்கள். அவர்களுடைய அறிவு சார்ந்த விஷயத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தை அப்படியே வச்சிடலாம அதை எப்படி பல வகையாக பெருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பணத்தை முதலீடுகளாக செஞ்சு பணத்தை பலவிதமாக பெருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பணத்தை சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, அதை பலவிதமாக பெருக்குவது என்பதுதான் அறிவு சார்ந்த விஷயமாகவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்ட வேண்டிய விஷயமாகவும் பணம் பல மடங்கு நமக்கு வேலை செய்ய ஒரு பயன்பாடாக நம்ம மாற்றணும். ஆறாவதா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முடிவுகள் தான் பணத்தை தீர்மானிக்குது, நம்ம வாங்குற சம்பளம் இல்லை. பல பேர் என்ன பண்ணுறாங்க, நான் வாங்குற சம்பளம் இவ்வளோ தானே, இந்த சம்பளத்தில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னால் மிச்சம் பண்ண முடியாது, என்னால் ஒரு வீடு வாங்க முடியாது, கார் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஊதியம் அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பதில்லை. அவனுடைய பணத்தின் மேல் உள்ள எண்ணம், பணத்தின் மேல் அவன் எடுக்கிற முடிவு தான் அவனை பணக்காரனாக ஆக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பணத்தை எவ்வாறு செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், இந்த செலவு தேவையா, இந்த செலவு தேவையில்லாத செலவு, இதற்கு கண்டிப்பாக செலவு செய்யணும், இதுக்கு செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பட்டியலிட்டு அதற்கேற்ப அந்த பணத்தை செலவு பண்ணும்போது
அது நியாயமான செலவாகும். அதே சமயத்துல அவனுக்கு அது மிச்சப்படுத்தி அந்த பணம் பல மடங்கு பெருகுவதற்கு வழியும் செய்யுது. அதனால சம்பளத்த மட்டுமே வாங்கி, இந்த சம்பளம் தான் எனக்கு என்னோட உயர முடியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் அவன் அந்த நிலையிலிருந்து நிலையை உயர்த்திக் கொள்வதற்கான ஒரு யுக்திய அவனோட அறிவின் பூர்வமா தான் செய்யணுமே தவிர, வெறும் சம்பளத்தை மட்டுமே வைத்து முடிவு பண்ண முடியாது. 7வதா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பணத்த முதலீடு செய்றோம்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மென்ட். ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்லயோ, இல்ல பிசினஸ்லயோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, புதுசுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நமக்கு வழிமுறைகள், அந்த நுணுக்கங்கள் தெரியாம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுவோம். அதனால தான் என்ன பண்ணணும், சிறு தொகையாக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது, நமக்கு அதுல லாப நஷ்டங்களுடைய அனுபவங்கள் ஏற்படும். இப்படி அனுபவங்கள் ஏற்படுவதை வைத்து, நமக்கு நஷ்டமே ஆனாலும் துவண்டு போகாமல், மீண்டும் இந்த நஷ்டத்தினால் ஏற்பட்ட அனுபவங்களை கொண்டு மீண்டும் முதலீடு செய்து அதில் லாபத்தை எடுப்பதற்கான நுணுக்கங்களை தெரிந்து லாபத்தை எடுப்பதற்கான முயற்சிகளை செய்யும்போது அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றியை தான் பெற முடியுமே தவிர ஏற்கனவே விழுந்த அடியின் காரணமாக தோல்வியின் காரணமாக நாம் கற்றுக்கொண்ட பாடத்தின் விளைவாக நம்ம வந்து சிறப்பாக நம்ம முதலீடுகளை பன்மடங்கு பெருக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக நமக்கு அமைஞ்சு தந்துடும். 8வதா பார்த்தீங்கன்னா, பணம் வந்து உங்களுக்கு தான் வேலை செய்யணும். பணத்துக்காக நீங்க வேலை செய்யக்கூடாது. அதாவது பணத்தை தேடி நாம ஓடக்கூடாது. பணம் நமக்காக வேலை செய்யணும். இதுதான் அறிவுபூர்வமான விஷயம். எப்படி பணம் நமக்காக வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊதியத்தை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதான் சம்பளத்தை வாங்குறோம். இல்ல பணத்தை சம்பாதிக்கிறோம். இளமை காலங்களிலே அந்த பணம் நமக்காக வேலை செய்ய வைக்கணும். எப்படி வேலை செய்ய வைக்கணும்னா, அந்த பணத்தை சிறு சிறு முதலீடுகள்ல நம்ம வந்து முதலீடாக ஆக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக. நம்முடைய மிச்சங்களை எடுத்து, சேவிங்ஸை எடுத்து அந்த முதலீடுகளாக நீண்ட கால முதலீடுகள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள்ல நாம வேலையை விட்டுட்டு ஓய்வு, நம்ம விருப்ப ஓய்வாகவே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம போட்ட முதலீடுகள்ல இருந்து நமக்கு பேசிவ் இன்கமாக தானாக வரும் வருமானமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் அறிவு சார்ந்த விஷயம். இது போல தான் பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணுமே தவிர பணத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது கடைசி காலம் வரைக்கும். குறிப்பிட்ட காலத்தோடு பணத்தை நாம சம்பாதிக்கிறதை நிறுத்திட்டு பணம் நமக்காக வேலை செஞ்சு நமக்கு அந்த பணம் வருவாயாக வந்து கொண்டே இருக்கும். நம்ம எந்த வேலையுமே செய்யாம நாம சம்பாதிக்கலாம். இதுதான் அறிவு சார்ந்த விஷயம். 9வது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிவும் அணுகுமுறையும் தான் நம்மளை பணக்காரராக உயர்த்தும். அறிவும் அணுகுமுறையும் அப்படின்னா என்ன? நாம எப்படி ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து முதலீடுகள் செய்வதை பற்றி ஆராய்ந்து நம்மளுடைய அந்த ஆலோசகர்கள், நிதி ஆலோசகர்கள், இன்னும் பல இந்த நிதி சார்ந்த வல்லுநர்களை ஆலோசித்து நம்ம எப்படி வந்து நம்முடைய பணத்தை முதலீடு செய்யலாம், எதில் முதலீடு செய்யலாம், இந்த மாதிரி அறிவுபூர்வமாக யோசித்து சிந்தித்து செயல்படும் போது மட்டும்தான் நமக்கு இந்த பணம் வேலை செய்யும் அப்படி என்பதை நினைவில் கொண்டுக்கணும். அதை தெரிஞ்சு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கரெக்டான நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் முக்கியம். 10வதா பணத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஈர்த்து தான் ஆகணும். ஏன்னா பணம் எனக்கு தேவையில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா தனக்கு மட்டும் அல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கும் பணம் தேவைப்படும். நாம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு மட்டுமா? நம்மளுடைய சந்ததியினருக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு, இப்படி நம்ம குடும்பத்தாருக்கு நம்மளுடைய சம்பாதித்தியம் தேவைப்படுது. ஆனால் நம்மளுடைய பணமாகப்பட்டது நம்மளை சார்ந்தவர்களுக்கும் தேவைப்படுது. அதனால் நம்ம பணத்தை சம்பாதிச்சு தான் ஆகணும். அடுத்தது நம்ம தானம் பண்ணணும்னாலும் அந்த பணம் நமக்கு தேவைப்படுது. நாம் வந்து ஒரு தர்ம காரியங்கள் செய்யணும், யாருக்காவது உதவி செய்யணும்னு சொன்னாலும் நமக்கு பொருள் தேவை தானே. அதனால் பணத்தை ஈர்ப்பது என்பது ஒரு மனிதனுடைய கட்டாய நிலையாக இருக்கு. இந்த உலகத்தில் வாழணும்னா பணம் கண்டிப்பாக ஈர்க்கப்பட வேண்டும் மனிதனால். அப்போதுதான் அவன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உதவி கேட்பவர்களுக்கும் உதவி செய்ய முடியும். அதனால பணத்தை அனைவரும் ஈர்த்துத்தான் ஆக வேண்டும். அதனுடைய முறைகளை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாகவே ஒரு விஷயம், நேரம் என்பது பணம் என்பதுக்கு சமமானது. நேரத்தை
நம்ம வீணடிக்காமல் அந்த நேரத்தை செலவிடும்போது அந்த நேரம் நமக்கு பணமாக மாறும் என்பது அறிஞர்களுடைய வாக்கு. அதனால நேரம் என்பதே பணத்திற்கு சமமானது என்பதை புரிந்து நடப்பவர்கள் இந்த உலகத்துல பணக்காரர்களாகவும் பெரும் செல்வந்தர்களாகவும் பார்ப்போற்றும் ஒரு பெரிய நபர்களாகவும் இருக்கிறாங்க. பணம் என்பது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்போது அந்த பணம் நம்மளை உயர்த்தும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பணம் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா அந்த பணத்தை வாய்ப்பாக நீங்க பயன்படுத்தி சரியான அணுகுமுறையை அணுகும்போது அந்த பணம் உங்களை உயர்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பணத்தை பற்றியான விஷயங்கள் என்பது ஏராளமாக இருக்கு. அதற்கான புத்தகங்களும் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்மளைப் போல சாமானியர்கள் எளிமையாக புரிந்து பணத்தை பல மடங்கு பெருக்குவதற்கான சிறு விஷயங்களாக தொகுத்து இது ஒரு 10 ரகசியங்களாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 10 விவரங்களும் நம்மளுடைய சாமானிய மக்கள் விரைவாக உயர்ந்து ஒரு நல்ல நிலைமையில அவருடைய எதிர்காலத்துக்கு பேசிவ் இன்கம் என்பது, அதாவது பணம் தானாக வருவதற்கான வழிவகைகளை யோசித்து செயல்பட்டு அவங்க வாழ்க்கையில நிம்மதியாக அவங்களுடைய காலத்தை கழிக்க சிறு சிறு இது போன்ற விஷயங்களை கேட்டு செயல்படுத்தும் போது அவங்க வாழ்க்கை முறை மாறும். அதற்கான ஒரு முறை தான் இது. கண்டிப்பாக இந்த பதிவு பலருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் பல நல்ல பதிவுகளை உங்களுக்கு வழங்குவோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.